ஹாய் ஆல் உப்மானாலே நீங்கள் தெரிச்சு விடுவீங்களா? அப்படிப்பட்ட உப்புமாவை இப்படி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு சூடான கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கப் ரவை சேர்த்து நான் நல்லா வறுத்துக்கிட்டேன். நல்லா வறுபட்ட பிறகு அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுபட்ட பிறகு அதில கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வறுபட்ட பிறகு அதில கொஞ்சம் வெங்காயம், பொடி பொடியா நறுக்குன கேரட் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இங்க வந்துட்டு 2 கப் ரவைக்கு 4 1/2 கப் தண்ணி ஊத்துறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. நான் 1/2 கப் எக்ஸ்ட்ரா எதுக்கு ஊத்திருக்கேன்னா, அந்த காய்க்காக. அதில கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த ரவைய சேர்த்து நல்லா கிளறிட்டு, இந்த மாரி திக்கா வந்தோனே மூடிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியா, ட்ரையா பூ போல வந்திருக்கும். இந்த மாரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.